அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் க்ளோவ் அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிப்பு. நீதியமைச்சர் ஹர்ஷனவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவிப்பு. இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முன்மொழியப்பட்டிருந்த 44% வரி 10% குறைக்கப்பட்டது. வவுனியாவில் 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய நபருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பில் நாமல் கடுமையான விமர்சனம். பங்களாதேஷ் ஜனாதிபதி ஜஹாபுதீன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எதிராக எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் 152 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரேரணைக்கு எதிராக வாக்களித்ததுடன் 36 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். எவரும் வாக்களிப்பை தவிர்க்கவில்லை. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் சர்ச்சைகளின் பின்னணியில் எதிர்க்கட்சியினால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தை தடுக்க நீதியமைச்சர் தவறியதாக குற்றம் சுமத்திய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாட்டின் சிறைச்சாலை நிர்வாகம் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் குறைபாடுகள் காணப்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த சம்பவங்களுக்கு பொறுப்புக்கூறலை உறுதி செய்யும் நோக்கில் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்தன. எனினும் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததன் மூலம் ஹர்ஷன நாணயக்காரவை பதவியில் இருந்து நீக்குவதற்கான எதிர்க்கட்சியின் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. நீதியமைச்சர் ஹர்ஷனவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மீது முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இல்லை என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஹர்ஷன ඇමතුමාට එල්ල වෙලා නැති චෝදනා මොනවද කියලා වෙලා. அமைச்சர் ஹர்ஷன மீது சுமத்தப்படாத குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்று நான் முதலில் பார்த்தேன். இப்போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஊழல் நிறைந்த சட்டவிரோத வியாபாரிகள் மற்றும் கடத்தல்காரர்களுடன் தனது குடும்பத்தினரையும் அழைத்துக் கொண்டு மெகா சொகுசு கப்பல்களில் சுற்றுலா சென்றதாக குற்றச்சாட்டு உள்ளதா என்று யோசித்து பார்த்தேன். அப்படி எதுவும் இல்லை. ஏனெனில் 2015-2017 காலகட்டத்தில் நீதியமைச்சராக இருந்தவர் இலங்கையின் அந்நிய செலாவணியை கொள்ளையடித்த அவன்கார்ட் நிறுவனத்துடன் தனது முழு குடும்பத்தோடும் அந்த சொகுசு கப்பலில் பயணம் செய்த புகைப்படங்கள் அமெரிக்காவில் உலா வந்ததை நாம் பார்த்தோம். அதே போல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நீதியமைச்சர் தலையிட்டார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதா என்று அடுத்து பார்த்தேன். உண்மையில் அப்படி ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஏனெனில் அன்றைய நீதியமைச்சர் தனது மகள் அல்லது மகனை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக கைது செய்யப்பட்டவர்கள் சிறைக்குள் மரணமடையாமல் இருக்க அல்லது வேறு வசதிகளை செய்து தர முயன்றதாக இந்த குற்றப்பத்திரிகையில் ஏதேனும் குற்றச்சாட்டு உள்ளதா என்று பார்த்தேன். உண்மையில் அப்படி எதுவும் இல்லை. ஹரக்கட்டா போன்ற நபர்களுக்கு சிறைக்குள் வசதிகளை
செய்து தரவும் அவர்கள் சாகாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுத்து அதற்காக 500-1000 மில்லியன் ரூபாய்களை பெற்ற அமைச்சர்களின் மகன்கள் இப்போதும் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் ஹர்ஷன மீது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. அதே போல கடந்த காலத்தில் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட சட்டத்தரணியாக செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டு ஹர்ஷன மீது உள்ளதா என்றும் தேடி பார்த்தேன். ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. கடந்த காலத்தில் ராஜபக்சர்களின் தனிப்பட்ட சட்டத்தரணிகள் நீதி அமைச்சர்களாக நியமிக்கப்பட்ட வரலாறு கொண்ட நாடு இது. ஆனால் நமது அமைச்சர் ஹர்ஷனவுக்கு எதிராக அத்தகைய குற்றச்சாட்டை முன்வைக்க எவராலும் முடியவில்லை. අපේ අර්ශන ඇමත්තුමාට විරුද්ධව එහෙම චෝදනාවක් ඉදිරිපත් කරන්න සමත් වෙලා නැහැ. நீதியமைச்சர் பதவியேற்று 1.5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் சிறைச்சாலைகள் ஆணையாளரை நியமிக்க முடியாமல் போயுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் பதவியேற்று 1.5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இன்னும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு ஒருவரை நியமிக்க முடியாமல் போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ගන්ධනාගාර ඇමතිකම බාර අරගෙන අවුරුදු 1.5ක් වෙනවා. අවුරුදු 1.5කට වැඩි. சிறைச்சாலைகள் அமைச்சை பொறுப்பேற்று 1.5 வருடங்கள் ஆகின்றன. 1.5 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. 1 வருட காலமாக சிறைச்சாலை நிர்வாகத்தில் வெற்றிடங்கள் நிலவுகின்றன. இந்த வெற்றிடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லை. இப்போது நாம் பார்த்தால் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தை நீக்கிவிட்டு இப்போது 1 வருடமாகிறது. 1 வருடமாகியும் அந்த வெற்றிடம் நிரப்பப்படவில்லை. அடுத்து மேலதிக சிறைச்சாலைகள் ஆணையாளர் பதவி வெற்றிடமாக உள்ளது. அந்த வெற்றிடத்திற்கு யாரும் நியமிக்கப்படவில்லை. அங்கும் ஒரு பதவி வெற்றிடமாக உள்ளது. அடுத்து விசேட தர சிறைச்சாலை அத்தியட்சகர் பதவியில் 5 வெற்றிடங்கள் உள்ளன. அவை நிரப்பப்படவில்லை. அடுத்து நாம் பார்த்தால் சிறைச்சாலை அத்தியட்சகர்கள் 17 பேர் இருக்க வேண்டும். ஆனால் அதில் 14 வெற்றிடங்கள் உள்ளன. வெறும் 3 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். நியமனங்கள் செய்யப்படவில்லை. அடுத்து உதவி சிறைச்சாலை அத்தியட்சகர் ஆண்களுக்கான பதவிக்கு 42 பேர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் 24 பேர் மட்டுமே உள்ளனர். 18 வெற்றிடங்கள் உள்ளன. அடுத்து சிறைச்சாலை ஜெயிலர்கள் பெண்கள் கட்டாயமாக 3 பேர் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். 2 வெற்றிடங்கள் உள்ளன. நியமிக்கப்படவில்லை. அடுத்து சிறைச்சாலை ஜெயிலர் ஆண்கள் பணியாளர் தொகுதியில் 30 பேர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். அதில் 11 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. அடுத்து முதல் தர ஜெயிலர் பெண்கள் 4 பேர் இருக்க வேண்டும். ஆனால் நால்வருமே இல்லை. 4 பதவிகளுமே வெற்றிடமாக உள்ளன. அடுத்து முதல் தர ஜெயிலர்கள் ஆண்கள் 59 பேர் இருக்க வேண்டும். அதில் 9 வெற்றிடங்கள் உள்ளன. நிரப்பப்படவில்லை. இந்த அடிப்படையில் பார்த்தால் சிறைச்சாலை நிர்வாகத்தில் இருக்க வேண்டிய 1357 வெற்றிடங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அப்படியே இருக்கின்றன. இந்த வெற்றிடங்களை நிரப்புவது இந்த அமைச்சரின் பொறுப்பாகும். ஆனால் அமைச்சர் அந்த பணியை செய்யவில்லை. இவ்வளவு வெற்றிடங்களை வைத்துக்கொண்டு சிறைச்சாலையை அல்ல, ஒரு கோழிக்கூட்டை கூட நிர்வகிக்க முடியாது. அவ்வாறான நிலைமையில் ஒரு சிறைச்சாலையை எப்படி நிர்வகிப்பது? කුකුල් කොටුවක් පාලනය කරන්නත් බෑ. මේම පුරප්පාඩු තිබුණොත් බන්ධනාගාරයක් කොහොමද පාලනය කරන්නේ? தேர்தல் வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என சத்தியலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்ற அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் சம்பவம் நடந்து ஒரு சில மணி நேரத்தில் சம்பவத்திற்கான காரணம் விசாரிக்கப்பட முன்னரே அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதற்காக நாங்கள் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்களை பாராட்டுகின்றோம். தேசிய மக்கள் சக்திக்கு நாடு முழுவதும் விசேடமாக வடக்கிலும் கிழக்கிலும் பெருமளவான மக்கள் வாக்களித்து ஒரு மாற்றத்தை வேண்டி நின்றார்கள் என்றும் அது தமிழ் மக்களின் பிரார்த்தனை என்றும் நேற்று இங்கு உரையாற்றிய கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்தார். அவர் குறிப்பிட்டது போல மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தது உண்மை. ஆனால் அதை புரிந்தவர்களாக அந்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஏதாவது முயற்சி எடுக்கிறீர்களா என்று அதே மக்கள் சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். தேசிய மக்கள் சக்தி அரசின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான சில விடயங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பில் உள்ள கௌரவ அமைச்சர் அவர்கள் இவ்விடயத்தில் நடவடிக்கை எடுக்காததை இட்டு நாங்கள் மனம் வருந்துகிறோம். முதலாவதாக
புதிய அரசியல் ஜாப் ஒன்றை கொண்டு வருவோம் என்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. அதற்காக கௌரவ அமைச்சர் அவர்கள் என்ன முயற்சி எடுத்தார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. கௌரவ உறுப்பினர் அஜித் பெரேரா அவர்கள் அரசியல் கைதிகள் தொடர்பான ஒரு கேள்வி இங்கு எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த கௌரவ அமைச்சர் அவர்கள் சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்திலும் ஏனைய ஒழுங்கு விதிகளிலும் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கு இந்த சபையிலே பதிலளித்திருந்தார். அப்படியாயின் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அரசியல் கைதிகள் என்று நீங்கள் யாரை குறிப்பிட்டிருந்தீர்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்க விரும்புகிறேன். அதேபோல செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வுகள் இப்போது நடைபெற்று கிட்டத்தட்ட 500 மனித எச்சங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் கௌரவ சாணக்கியன் அவர்கள் Dr. Satyalingam, you have 2 minutes left of your கௌரவ allocated time. சாணக்கியன் அவர்கள் 27 கேள்வியினூடாக அமைச்சரை இது சம்பந்தமாக கேட்டிருந்த போது அந்த அகழ்வு பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கமாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் அதற்குரிய பரிசோதனைகள் உரிய இடத்திலே செய்து எந்த காலகட்டத்திலே எதுகள் கொலைகள் நடைபெற்றது அல்லது அவர்கள் யார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய வசதிகள் இருந்தும் கௌரவ அமைச்சர் அந்த விடயங்களை கையாளவில்லை என்பதில் எங்களுக்கு பாரிய குறை இருக்கின்றது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முன்மொழியப்பட்டிருந்த 44% வரி 10% குறைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அமெரிக்கா விதிக்க முன்மொழியப்பட்டிருந்த 44% வரி 10% குறைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது இலங்கைக்கு கிடைத்துள்ள முக்கிய வர்த்தக வெற்றியாக கருதப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரி குறைப்பு இலங்கை மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான வலுவான இருதரப்பு உறவு, ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மேற்கொண்ட துரித தலையீடுகள் மற்றும் உயர்மட்ட இலங்கை பிரதிநிதிகள் குழுவின் பேச்சுவார்த்தைகளின் பலனாக கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை குழுவிற்கு நிதியமைச்சர் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும தலைமை தாங்கியதுடன் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, வர்த்தக அமைச்சின் செயலாளர் KA விமலேந்திர ராஜா, ஜனாதிபதியின் பிரதம பொருளாதார ஆலோசகரும் முதலீட்டு சபையின் தலைவருமான துமிந்த ஹலங்கமுவ மற்றும் அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். எனினும் இந்த வெற்றியால் திருப்தியடைந்து விடாமல் அமெரிக்க சந்தையில் இலங்கையின் நிலையை மேலும் வலுப்படுத்த தொடர்ந்தும் செயற்பட வேண்டியது அவசியம் என மஹிந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார். இன்னும் சில நாட்களில் அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவராக தனது பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் நாட்டின் நலனுக்காக அரசாங்கம் கேட்டுக்கொண்டால் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து தேசிய நலனை முன்னிறுத்தி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இலங்கையால் மேலும் பல வெற்றிகளை பெற முடியும் எனவும் மஹிந்த சமரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வவுனியாவில் 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய நபருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 54 வயது நபருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் பெற்றோரால் கைவிடப்பட்ட 14 வயது சிறுமியை கடுமையான பல பிரயோகத்தை மேற்கொண்டு பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கிய 54 வயது பாதுகாவலரை வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி A. ஆனந்தராஜா குற்றவாளியாக இனம் கண்டு தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி கர்ப்பம் ஆகியதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் புலன் விசாரணைகளின் பிரகாரம் 2017 ஆண்டு நவம்பர் மாதம் குறித்த எதிரிக்கு எதிராக வவுனியா நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து 2023 எதிரிக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கானது விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் எதிரி தலைமறைவாகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து எதிரி இல்லாத விளக்கத்திற்கு நியமிக்கப்பட்ட இவ்வழக்கானது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அரசு சட்டவாதி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீயினால் நெறிப்படுத்தப்பட்டிருந்தது. விசாரணைகளின் பின்னர் தீர்ப்பை வழங்கிய நீதிபதி A. ஆனந்தராஜா வழக்கு தொடுநர் தரப்பு குறித்த எதிரிக்கு எதிரான குற்றச்சாட்டினை சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபித்துள்ளதாகவும் அதன் பிரகாரம் எதிரிக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதம் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடும் செலுத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். குறித்த குற்றச்செயலின் போது எதிரியால் சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கடுமையான உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகள்
குறித்த சிறுமி கர்ப்பம் தரித்தமை, எதிரி வழக்கு விசாரணைகளிலிருந்து தலைமறைவாகியமை, சிறுமியின் பாதுகாவலரே குறித்த செயலை புரிந்தமை போன்ற காரணிகள் எதிரிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட பிரதான காரணிகளாக அமைந்தன என மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்னினோ தாக்கம் தீவிரமடைந்து வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் தீவிரமடைந்து வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி சரியான நீர் முகாமைத்துவத்தை பின்பற்ற வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் ஏற்பாட்டில் எல்னினோ காலநிலை மாற்றம் தொடர்பான விசேட விழிப்புணர்வு செயலமர்வு இன்று காலை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் முதன்மை வளவாளராக கலந்து கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜ் இந்து சமுத்திர பிராந்தியத்தை எல்னினோ அண்மித்து வருவதால் ஜூலை முதல் அக்டோபர் வரை அதிக வெப்ப தாக்கம் நிலவும் என தெரிவித்தார். கடல் வழியாக வெப்பம் பரவும் வேகம் நிலத்தை விட சுமார் 16 மடங்கு அதிகம் என்பதால் இந்து சமுத்திர கடற்பரப்பில் ஏற்படும் வெப்ப உயர்வு வேகமாக பரவி இலங்கைக்கும் அதன் தாக்கம் அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் கடுமையான நீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என எச்சரித்த அவர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை வறட்சி நீடித்து அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவித்தார். மேலும் அக்டோபர் மாதத்திற்கு பின்னரே காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் சாத்தியம் இருப்பதால் அதுவரை வறட்சியான காலநிலை தொடரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொதுமக்கள் நீரை வீணாக்காமல் பயன்படுத்தி எதிர்பார்க்கப்படும் நீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் என பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் இணைப்பாளர் வாசுகி, அமைப்பின் பிரதிநிதிகள், வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கிராமங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரியின் சாதனை மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரியின் சாதனை மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அதிபர் அரசரத்னம் பங்கேற்றல்வன் தலைமையில் கல்லூரி மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. முதன்மை விருந்தினராக கிளிநொச்சி வடக்கு வலய கல்வி பணிப்பாளர் அருளானந்தம் சிவன் அருள்ராஜா பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக உடற்கல்வி பிரதிக்கல்வி பணிப்பாளர் பொன்னம்பலம் ஷகிலன் பங்கேற்றார். கௌரவ விருந்தினர்களாக முரசுமோட்டை வட்டார கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் பரமலிங்கம் பாஸ்கரன், பழைய மாணவி பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சுகந்தினி சிவராசா, பழைய மாணவி பிரித்தானியா நாட்டைச் சேர்ந்த சுதர்ஜினி யோகேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர், பாடசாலை நலன் விரும்பிகள் என பலர் பங்கேற்றனர். கண்டி பன்புலதென்ன பகுதியில் 14 குடும்பங்களுக்கான புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இயற்கை அனர்த்தத்தினால் முழுமையாக வீடுகளை இழந்த கண்டி மாவட்டத்தின் தொலுவ பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பன்புலதென்ன 14 குடும்பங்களுக்கான புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வு கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த தலைமையில் இடம்பெற்றது. புதிய வீடுகள் பன்புலதென்ன பகுதியில் அமைக்கப்படுகின்றன. வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கும் அரசாங்கம் வழங்கும் இழப்பீட்டு தொகையை பயன்படுத்தி இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. கட்டுமான பணிகள் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் ஒவ்வொரு கட்டத்தின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் கண்டி மேலதிக மாவட்ட செயலாளர் லலித் அட்டம்பாவ, தொலுவ பிரதேச செயலாளர் யமுனா தயாரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள், பயனாளி குடும்பங்களின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பதுளையில் ஊவா குட் மார்க்கெட் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை சந்தை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பதுளை மாவட்டம் ஊவா மாகாணத்தின் திறமைமிக்க கிராமிய சிறு அளவிலான உற்பத்தியாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக நுகர்வோருடன் கொண்டு சேர்த்து அவர்களின் வீட்டு பொருளாதாரத்தை சக்தி மிக்கதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஊவா குட் மார்க்கெட் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை சந்தை இன்று பதுளை சேரநாயக்க மைதானத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாண திட்டமிடல் பிரிவின் பிரதம செயலாளர் அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய தொடக்க விழா நிகழ்வு ஊவா மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுல பெர்னாண்டோ தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. ஊவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகரவின் எண்ணக்கருவிற்கமைய பிரதம செயலாளரின் வழிகாட்டலில் ஊவா மாகாண தொழில் முனைவோருக்கு பெருமைமிக்க நாளை எனும் கருப்பொருளின் கீழ் இக்கண்காட்சி நடத்தப்படுகின்றது. பதுளை மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் இக்கண்காட்சிக்கு வருகிறது உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்குமாறு அமைப்பாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருவோணமலை மூதூர் நகர் பகுதியில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. டெங்கு ஒழிப்பு சிரமதானமும் டெங்கு பரிசோதனையும் திருவோணமலை மூதூர் நகர் பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மூதூர் பிரதேச சபை, சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்தன. வீடுகள் பலவற்றில் டெங்கு பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டதுடன் டெங்கு பரவுவதற்கு ஏதுவான இடங்கள் சிரமதானம் மூலம் தூய்மைப்படுத்தப்பட்டன. மூதூர் பிரதேச சபை சுகாதார ஊழியர்கள், சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் டெங்கு ஒழிப்பு பிரிவினர், பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டு இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 80,114ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்கவும், நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை உடனடியாக அகற்றவும், காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதமின்றி வைத்திய ஆலோசனையை பெறவும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடுமையாக விமர்சித்துள்ளார். சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பில் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக ஊடகங்களுக்கு முன்னால் கூறுவதன் மூலம் மட்டும் இந்த விவகாரத்திலிருந்து நீதியமைச்சர் தப்பித்துவிட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ජීවිත 30කට ආසන්න ප්‍රමාණයක් නැති වෙලා තියෙනවා. சுமார் 30 உயிர்கள் பலியாகியுள்ள நிலையில் இது குறித்து முன்கூட்டிய புலனாய்வு பிரிவு அறிக்கைகள் ஏதேனும் அரசாங்கத்திற்கு கிடைத்தனவா? அவ்வாறு கிடைத்திருந்தால் பாதுகாப்பு சபையில் ஜனாதிபதிக்கு அது குறித்து அறிவிக்கப்பட்டதா மற்றும் அவர் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? ஒருவேளை எந்த அறிக்கையும் கிடைக்கவில்லை எனில் ராணுவ புலனாய்வு பிரிவிற்கும் போலீசாருக்கும் இது குறித்து எந்த புரிதலும் இல்லையா? சிறைச்சாலைகளில் 10,000 பேரை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய வசதிகள் உள்ள நிலையில் தற்போது 41,000 பேர் அங்கு அடைக்கப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டால் சுமார் 15,000 பேருக்கான வழக்குகளை விரைவாக முடித்து தீர்ப்பு வழங்க முடியும். ஆனால் இதற்கான திறன் இருந்தும் கடந்த 6 மாதங்களாக அந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் அரசாங்கம் தாமதப்படுத்தி வருகிறது. முன்னாள் அமைச்சர் அலி சப்ரியின் பதவி காலத்தில் சிறைச்சாலைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான கொள்முதல் பணிகள் வரை நிறைவடைந்திருந்தன. ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகியும் அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பில் போட்டுள்ளது. புதிய அரசாங்கம் பதவியேற்றதும் சிறைச்சாலை அமைப்பிற்குள் முன்னெடுக்கப்படவிருந்த மறுசீரமைப்பு வேலை திட்டங்களை நிறுத்திவிட்டது. பிரச்சனை வெடித்து விவாதங்கள் எழுந்த பின்னரே புதிய திட்ட திருத்தங்கள் குறித்து அரசாங்கம் பேசுகிறது. இவ்விவகாரத்தை வெறும் அரசியல் விவகாரமாக மாற்றி அரசாங்கம் தப்பித்துக் கொள்ளக் கூடாது. வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று கூறும் நீதியமைச்சர் அதற்காக கடந்த 6 மாதங்களில் உருப்படியாக ஏதேனும் ஒன்றை செய்தாரா? ඔබතුමාලා බලයට අවිල්ලා දැන් අවුරුදු 2ක් වෙනවා. අද වෙනකන් ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. நம்பிக்கையில்லா பிரேரணையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அரசாங்கம் இதுவரை மறைமுகமாக பேசி வந்த தன் சுயரூபத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா பிரேரணையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அரசாங்கம் இதுவரை மறைமுகமாக பேசி வந்த தன் சுயரூபத்தையும் வேலை திட்டத்தையும் இப்போது பகிரங்கப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். විනිසුරුවරුන්ගේ විශ්‍රාම යන වයස් සීමාව වැඩි කරන්න තියෙන நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான தேவையை பற்றி இப்போது பகிரங்கமாக பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதுவரை காலம் அது நடக்கவில்லை. சற்று நேரத்திற்கு முன்னர் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அவர்கள் மிகுந்த ஆத்திரத்துடன் பேசி நமது சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரை பற்றி பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். உடனடியாக நான் அவருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்தேன். உங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு விடயம் பேசப்படுகிறது. நீங்கள் சஜித் பிரேமதாசவை சந்தித்து எதிர்வரும் தேர்தலில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான்
சட்டத்தரணிகள் சங்கத்தை கூட்டி நாளை மறுநாள் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் அதை முற்றாக மறுத்தது மட்டுமின்றி ஒரு சவாலும் விடுத்தார். தைரியம் இருந்தால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அரசாங்கத்தில் உள்ள வேறு யாராவது வெளியே வந்து இதை சொல்லட்டும். நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பேசுவதை விட வெளியே வந்து இந்த பேச்சை சொன்னால் நான் அவர்கள் மீது வழக்கு தொடர்வேன் என்று கூறினார். ஏனெனில் அது அவருடைய நட்பெயருக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக நமக்காக இந்த சட்டத்தரணிகள் சங்கம் என்பது நேற்று இன்று உருவானதல்ல. அன்றிலிருந்து சட்டத்தரணிகள் தொழிலுக்கும் சட்டத்துறைக்கும் சார்ந்த அனைத்து விடயங்களுக்கும் முன்னின்று குரல் கொடுத்து வந்துள்ளது. சட்டத்தரணி லியனாராய்ச்சி பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஜேவிபி இளைஞர்கள் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அவர்களுக்காக முன்னின்று ஆஜரான சட்டத்தரணி லியனாராய்ச்சி கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டது மட்டுமன்றி படுகொலையும் செய்யப்பட்டார். அதன் பின்னர் தான் நமது சட்டத்தரணிகள் சங்கம் நாடு தழுவிய ரீதியில் நீதிமன்ற பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டது. புறக்கணித்தது மட்டுமன்றி அதற்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை அந்த போராட்டத்தை கைவிடவில்லை. அத்தகைய தியாக வரலாறு கொண்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் மீதும் நீதி பரிபாலன நடைமுறைகள் மீதும் வீண் குற்றச்சாட்டுகளையோ தேங்கி கிடக்கும் வழக்குகளை சாக்காகவோ கூறாமல் அரசாங்கம் நேரடியாக விடயத்திற்கு வர வேண்டும். ඒව කරනවා කියන්නේ බොරු ලෝකේ නැති කතා කියන්නේ නැතුව කෙලින්ම කතාවට එන්න. தமிழ் மொழி தினமும் சுவாமி விபுலானந்தர் நினைவு தினமும் இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இடம்பெற்றது. தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் போற்றும் வகையிலான தமிழ் மொழி தினமும் சுவாமி விபுலானந்தர் நினைவு தினமும் நிகழ்வு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இன்று இடம்பெற்றது. பண்பாட்டு ஊர்வலம் இன்று காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா கல்லூரி முன்றலில் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் ஆரம்பமானது. வைத்தீஸ்வரா கல்லூரியிலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் காங்கேசந்துறை வீதி, சத்திரச்சந்தி, வைத்தியசாலை வீதி, படிக்கோட்டு கோபுரம் வழியாக சென்று காலை 10:30 மணி அளவில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை அடைந்தது. ஊர்வலத்தில் இயலிசை நாடகம் ஆகிய முத்தமிழ் கலை நிகழ்வுகளுடன் புரவி நடனம், பொய்க்கால் குதிரை, கும்மி, மயில் நடனம், கோலாட்டம், காவடி நடனம், செம்பு நடனம், சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், முடுக்கு, இன்னியம், தவில், நாதசுர இசை உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. தமிழ் மொழி மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் அலங்கார கலாச்சார ஊர்திபவனியும் ஊர்வலத்திற்கு தனிச்சிறப்பை சேர்த்தது. கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபயணம் இன்று கிளிநொச்சி நகரில் இடம்பெற்றது. 1927ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கிளிநொச்சி மத்திய கல்லூரி தனது 100வது ஆண்டு நிறைவை 2027ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் கொண்டாட உள்ளது. அதனை முன்னிட்டு பாடசாலை சமூகத்தின் ஏற்பாட்டில் இன்று விழிப்புணர்வு நடைபயணம் ஒன்று கிளிநொச்சி நகர் வெள்ளையார் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி அங்கிருந்து ஏனையின் பிரதான வீதி வழியாக கிளிநொச்சி மத்திய கல்லூரியை அடைந்தது. விவசாய வளம் மிக்க கிளிநொச்சி மண்ணில் கல்வியொலியை பரப்பும் நோக்கில் நிறுவப்பட்ட இக்கல்லூரி 30 ஆண்டு யுத்தம், இடம்பெயர்வுகள் மற்றும் உட்கட்டமைப்பு அழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொண்டும் தனது கல்விப் பணியை தொடர்ந்துள்ளது. யுத்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் வள பற்றாக்குறைகளையும் தாண்டி கல்வி, விளையாட்டு மற்றும் இணைப்பாட செயற்பாடுகளில் தொடர்ந்தும் சாதனை படைத்து கிளிநொச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை மிக்க கல்வி நிலையமாக மத்திய கல்லூரி திகழ்ந்து வருகிறது. கிளிநொச்சியின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியுள்ள இந்த பாடசாலையின் 100ஆண்டு விழிப்புணர்வு நடைபயணத்தில் பழைய மாணவர்கள், கல்விசார் சமூகம், வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். கருப்பு ஜூலை கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நீதி கிடைக்கவில்லை எனவும் அரசியல்வாதிகள் இதனை வெறும் தேர்தல் பிரசார பொருளாக மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர் எனவும் மாற்றத்திற்கான இளைஞர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை பேரவலத்திற்கு பிறகு 40 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நீதி கிடைக்கவில்லை எனவும் அரசியல்வாதிகள் இதனை வெறும் தேர்தல் பிரசார பொருளாக மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர் எனவும் மாற்றத்திற்கான இளைஞர்கள் அமைப்பின் செயலாளர் லஹிரு வீரசகர குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு கோட்டை பேருந்து நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற விசேட கவனஈர்ப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். අවුරුදු 43ක් තිස්සේ යුක්තිය ඉටු නොවීමකට එරෙහිව තමයි අපි අද පාරට ඇවිල්ලා තියෙන්නේ. 1983 ஜூலை மாதத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அடக்குமுறைகளுக்கும் படுகொலைகளுக்கும் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமே நேரடி பொறுப்பாகும். அன்று அந்த வன்முறைகளை வேடிக்கை பார்த்தவர்களே இன்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளில் அரசியல்வாதிகளாக வலம் வருகின்றனர். 30 ஆண்டுகால போருக்கு பின்னர் நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு நிலையான அரசியல் தீர்வு வழங்கப்படவில்லை. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமும் வடக்கின் காணி பிரச்சினை, காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் கருப்பு ஜூலைக்கான நீதி வழங்கல் தொடர்பாக எந்த ஒரு தெளிவான வேலை திட்டமும் இல்லை.
சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற பாகுபாடுகளை கடந்து இனவாதம் மற்றும் மதவாத பேச்சுக்களை நிராகரிக்குமாறு நாட்டின் இளம் தலைமுறையினருக்கு அழைப்பு விடுக்கிறேன். அரசியல்வாதிகளின் சுயநல காய் நகர்த்தல்களுக்கு பலியாகாமல் நாட்டின் அனைத்து மக்களும் சமத்துவம் நீதியும் கிடைக்கும் வகையிலான உண்மையான அரசியல் தீர்வை வென்றெடுக்க வடக்கு மற்றும் தெற்கு பகுதியிலே சேர்ந்த இளைஞர்கள் அனைவரும் ஒன்றாக அணிதிரள வேண்டும். දකුණේ ජීවත් වෙන තරුණ සියලු දෙනාගෙන් අපි ඉල්ලා හිටිනවා. மத்திய வங்கியினால் ஒழுங்குபடுத்தப்படும் நிதி நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் சிவில் புலனாய்வு முன்னணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் ஒழுங்குபடுத்தப்படும் நிதி நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் சிவில் புலனாய்வு முன்னணியின் அழைப்பாளர் சஞ்சய மகாவத்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், மத்திய வங்கியின் கண்காணிப்பில் உள்ள சில நிதி நிறுவனங்களில் பெருமளவான நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ள போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை உரிய நீதி கிடைக்கவில்லை என தெரிவித்தார். பொதுமக்கள் எந்தளவு தொகையை வைப்பு செய்திருந்தாலும் மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட நிதி நிறுவனம் ஒன்று செயலிழக்கும் போது பாதிக்கப்பட்ட வைப்பாளர்களுக்கு அதிகபட்சமாக 11 லட்சம் ரூபாய் வரையிலான இழப்பீடு மட்டுமே வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டில் புதியதொரு வணிக மாற்றம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்த சஞ்சய் மகாவத், முதலீட்டாளர்கள் இனி பாரம்பரிய வங்கி முறையை மட்டும் நம்பாமல் நேரடியாக விவசாயிகளுடன் இணைந்து புதிய தொழில் முனைவு சமூகத்தை உருவாக்கி வருவதாக கூறினார். இந்த மாற்றத்தின் காரணமாக வங்கிகளின் நிதி முறைமைகளின் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் வங்கிகளால் தங்களது நிதி முறைமைகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த நிலைமையே மத்திய வங்கி ஆளுநரின் அதிருப்திக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் சஞ்சய் மகாவத்த குற்றம் சாட்டியுள்ளார். පුරාවටම සුළු හා මධ්‍ය පරිමාණ ව්‍යවසායකින් වෙනුවෙන් අපි කතා කළා. ලංකාවේ GDP එකෙන් 60% කර තියාගෙන යන්නේ MSME සෙක්ටර් එකේ, එහෙම නැත්නම් සුළු හා මධ්‍ය පරිමාණ ව්‍යවසායකින්. நாட்டில் அதிகரித்து வரும் குற்றங்கள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகளை அடக்குவதில் கவனம் செலுத்துவதை விடுத்து நாட்டில் அதிகரித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். பத்ரமுல்ல நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், எதிர்க்கட்சியினருக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை விடுத்து சட்டத்தின் அடிப்படையில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கூறினார். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், எதிர்கால அரசியலில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் தேவேந்திர முனை முதல் பருத்தித்துறை வரை அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதி மட்டத்தில் புதிய இளைஞர் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதில் தமது கட்சி உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், நீதித்துறை மற்றும் போலீஸ் கட்டமைப்பில் அரசியல் தலையீடுகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவருக்கு எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நீதிபதிகள் நியமனங்களில் ஏற்படும் தாமதம் மற்றும் போலீசார் பயன்படுத்தி அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதேவேளை சர்வதேச தடகள வீரர் யுபன் அபேகோனை பாராட்டிய நாமல் ராஜபக்ஷ உலக அரங்கில் இலங்கைக்கு பெருமை சேர்த்த அவர், எதிர்வரும் ஒலிம்பிக் போட்டிகளிலும் பங்கேற்க வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என தெரிவித்தார். மேலும் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதாக உறுதியளித்த அவர், அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சியினர் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவளிக்கும் எனவும் தெரிவித்தார். ඒ වගේ මේ රටට විශාල කීර්ති නාමයක් ගෙනල්ලා තියෙනවා. මම දැන් යුපුන් තප්පර 9 ගානකදී ගෙනාපු අභිමානය වර්තමාන ආණ්ඩුවට හෝ ලංකාවේ කිසිම ආණ්ඩුවකට කෝටි ගාණක් වියදම් කරලා ලෝකයේ තුල ඒ ලැබිච්ච විසිබිලිටි එක එහෙම නැත්නම් ඒ ලැබිච්ච අවධානය. போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சின் கீழ் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வாட்டகல தெரிவித்துள்ளார். போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சின் கீழ் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் சுனில் வாட்டகல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். சமாஜය තුළ දෙවන්ත කතිකාවක් තියෙනවා. சமூகத்தில் ஒரு பெரிய வாதம் நிலவுவதை நாம் உணர்கிறோம்.
குறிப்பாக சில போலீஸ் அதிகாரிகள் பழிவாங்கும் நோக்கத்துடன் உண்மையிலேயே போதைப் பொருளுக்கு அடிமையாகாதவர்களை கைது செய்து அவர்கள் மீது போதைப்பொருள் தொடர்பை கூறி பல்வேறு வழக்குகளை புனையும் நடவடிக்கை உள்ளது. அதேபோல் புனர்வாழ்வு பெறப்பட்ட நபர்கள் மீதும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் விசாரிக்காமல் மீண்டும் அதே போலவே நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. மேலும் பொதுப்படியாக பார்த்தால் கிராமப்புற அளவில் போதைப்பொருள் விநியோகிப்பவர்கள் மீது போலீஸ் மட்டத்தில் ஒரு மந்தமான போக்கே காணப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து அறிய விரும்புகிறோம். මේ සම්බන්ධයෙන් ඔබතුමන්ලා ගන්න ක්‍රියාමාර්ග සම්බන්ධයෙන් අවධානය යොමු කරන්න කැමැති. සියලු පොලිස්ථානවලට උපදෙස් දීලා තියෙනවා අමාත්‍යාංශයේ යටතේ. போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சின் கீழ் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் பரப்பப்படும் குற்றச்சாட்டுகளில் பெரிய அளவில் உண்மைத்தன்மை இல்லை என்பது தெரியவந்துள்ளது. சமூகம் எதிர்பாராத வகையில் பல குடும்பங்களை சேர்ந்தவர்களும் சிறுவர்கள் கூட போதைப்பொருள் பழக்கத்திற்கு இரையாகியுள்ளனர். கைது நடவடிக்கையின் போது அவர்கள் நிரபராதிகள் போல சித்தரிக்கப்பட்டாலும் விசாரணையின் முடிவில் அவர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டிலோ அல்லது வியாபாரத்திலோ ஈடுபட்டது உறுதி செய்யப்படுகிறது. தங்களை சிக்க வைப்பதற்கும் போலீசாரின் பிம்பத்தை சீர்குலைப்பதற்கும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பொய்யான செய்திகள் பரப்பப்படுகின்றன. பிரதி அமைச்சர் என்ற முறையில் தன் மீதும் பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டன. இருப்பினும் சமூகத்தில் எழும் நியாயமான கவலைகளை கருத்தில் கொண்டு போதைப் பொருளுக்கு எதிராக போலீசார் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். නමුත් පොලිසිය ලෙස ඊට දැඩි පියවර අරන් තියනවා ගරු කතානායකතුමනි. வடக்கு மாகாணத்திலிருந்து ஏனைய மாகாணங்களுக்கு சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகளில் குறைபாடுகள் இருந்தால் முறைப்பாடு செய்யலாம் என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் இருந்து ஏனைய மாகாணங்களுக்கு சேவையில் ஈடுபடும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அனுமதி பெற்ற சொகுசு பேருந்துகளில் குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையில் முறைப்பாடு செய்யலாம் என அதிகார சபை அறிவித்துள்ளது. மன்னார் கற்பட்டி வழித்தடத்தில் சேவையில் ஈடுபட்ட பேருந்தொன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் செல்லுபடியான வழித்தட அனுமதி பத்திரம் இல்லாமை கண்டுபிடிக்கப்பட்டமையை அடுத்து இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் அமைச்சர் கேடி லால்காந்த தலைமையில் இடம்பெற்றது. விவசாய அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டம் விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த தலைமையில் நேற்று விவசாய அமைச்சில் இடம்பெற்றது. இதன்போது விவசாய அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களால் அமைச்சருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. முதலில் சிறு அளவிலான விவசாய தொழில்களை பாதுகாக்கும் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 200 நீர்த்தேக்கங்களை புனரமைக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இதுவரை 184 நீர்த்தேக்கங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதம் உள்ளவற்றை விரைவில் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஹைபிரிட் மிளகாய், தக்காளி, தர்பூசணி, காளான் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகைகள் மூலம் அதிக அளவில் பயனாளிகள் நன்மை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டது. விவசாய அமைச்சின் கீழ் செயற்படும் மற்றொரு திட்டமான ஒருங்கிணைந்த கிராம நகர அபிவிருத்தி மற்றும் காலநிலை தாங்கும் திறன் திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. 120 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியுடைய இத்திட்டம் நாட்டின் 12 மாவட்டங்களை உள்ளடக்கி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் காலநிலை தாக்கங்களை குறைப்பதற்கான பல கட்ட திட்ட அணுகுமுறை திட்டத்தின் முன்னேற்றமும் இதன்போது சமர்ப்பிக்கப்பட்டது. இத்திட்டம் 77% பௌதிக இலக்கையும் 75% நிதி முன்னேற்றத்தையும் எட்டியுள்ளது. அத்துடன் நக்லஸ் திட்டத்தின் முன்னேற்றமும் இதன்போது முன்வைக்கப்பட்டது. இத்திட்டம் 2029 ஆண்டில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மகாபலி நீர் பாதுகாப்பு முதலீட்டு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் விவசாய திணைக்களம் இவ்வாண்டில் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது.
கமநல அபிவிருத்தி திணைக்களம் 92% நிதி முன்னேற்றத்தையும் 99% பௌதிக முன்னேற்றத்தையும் அடைந்துள்ளதாக ஆய்வுக் கூட்டத்தில் தெரியவந்தது. ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தின் முன்னேற்றம் ஆராயப்பட்டதுடன் அந்த நிறுவனத்தால் இவ்வாண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதன்மை திட்டமாக அபநயன கிருஷ்கிரம் மகிம திட்டம் அமைந்தது. இதன்போது கருவா வளர்ச்சி திணைக்களம் மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபை ஆகியவற்றின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராயப்பட்டது. நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் இலங்கை மகாவலி அதிகார சபை ஆகியவும் தமது நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றங்களை சமர்ப்பித்தன. கால்நடைத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய கால்நடை அபிவிருத்தி சபை மற்றும் பில்கோ நிறுவனம் ஆகியன தமது முன்னேற்றங்களை முன்வைத்தன. ஒதுக்கப்பட்ட அதிகளவிலான நிதியை பயன்படுத்தி பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். பங்களாதேஷ் ஜனாதிபதி ஜஹாபுதீன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது ஜஹாபுதீன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். கடுமையான உடல்நல பிரச்சினைகளை காரணமாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி முகமது ஜஹாபுதீன் தனது ராஜினாமா கடிதத்தை பங்களாதேஷ் பாராளுமன்ற சபாநாயகர் மேஜர் ஹாஃபிஸ் உதீன் அகமதுவிடம் சமர்ப்பித்துள்ளார். ஜனாதிபதியின் ராஜினாமா தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் மற்றும் அரசியலமைப்பு நடைமுறைகள் குறித்து அடுத்த கட்டங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முகமது ஜஹாபுதீன் கடந்த 2023ஆம் ஆண்டு பங்களாதேஷ் ஜனாதிபதியாக பதவியேற்றார். அவரது பதவிக்காலத்தில் நாட்டின் அரசியலில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களுக்கு மத்தியில் அவர் ஜனாதிபதி பதவியை வகித்து வந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் பதவி விலகல் பங்களாதேஷ் அரசியல் வட்டாரங்களில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீண்டும் பங்களாதேஷ் திரும்ப ஆயத்தமாகி வரும் சூழலில் நாட்டின் ஜனாதிபதியும் அவரது நீண்ட நாள் அரசியல் நண்பருமான முகமது ஜஹாபுதீன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். நிப்பான் பெயிண்ட் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு ஊக்குவிப்பு திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்திருந்ததை முன்னிட்டு அதில் சிறப்பாக பங்களித்த பெயிண்ட் பூசும் தொழிலாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இலங்கையின் முன்னணி பெயிண்ட் நிறுவனமான நிப்போன் பெயிண்ட் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு ஊக்குவிப்பு திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை முன்னிட்டு அதில் சிறப்பாக பங்களித்த பெயிண்ட் பூசும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று கொழும்பில் உள்ள நிறுவனத்தின் தலைமையகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வின் நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் யூன் பாக் ஹவ், பிரதி பொது முகாமியாளர் தமேந்திர டி சில்வா உள்ளிட்ட உயர்மட்ட நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெயிண்ட் பூசும் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். 145 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட நிப்போன் பெயிண்ட் நிறுவனம் உயர்தரமும் நம்பகத்தன்மையும் கொண்ட தயாரிப்புகளை நுகர்வோருக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறது. நுகர்வோரிடம் நிறுவனத்தின் நம்பகத்தன்மையையும் தரத்தையும் கொண்டு சேர்க்கும் முக்கிய தூதுவர்கள் பெயிண்ட் பூசும் தொழிலாளர்களே என்பதாலும் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பை பாராட்டுவதே இந்த சிறப்பு ஊக்குவிப்பு திட்டத்தினதும் கௌரவிப்பு நிகழ்வினதும் பிரதான நோக்கமாகும். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் யூன் பாக் ஹவ் தெரிவிக்கையில், இன்று பல ஆண்டுகளாக நிப்போன் பெயிண்டுடன் இணைந்து பயணித்து வரும் எங்களது பெயிண்ட் பூசும் தொழிலாளர்களை கௌரவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களது வாடிக்கையாளர்களுக்கு சரியான பெயிண்டை பரிந்துரைப்பதிலும் அதை சரியான முறையில் பூசி சிறந்த தரமான முடிவை பெறுவதிலும் பெயிண்ட் பூசும் தொழிலாளர்கள் மிக பங்காற்றுகின்றனர். ஆகஸ்ட் மாதத்தில் வாடிக்கையாளர்களின் தேவைக்கேற்ப சரியான பெயிண்டை பரிந்துரைக்கும் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளோம். குறிப்பாக வீட்டின் வெப்பத்தை குறைக்கும் பிரதிபலிப்பு பெயிண்ட்கள் மற்றும் குளிர்ச்சியான உணர்வை வழங்கும் சரியான நிற தேர்வு போன்ற தீர்வுகளை எங்களது பயிற்சி பெற்ற பெயிண்டர்கள் வழங்குவார்கள். 145 ஆண்டுகால தொழில்நுட்ப அனுபவத்துடன் நிப்போன் பெயிண்ட் எப்போதும் சிறந்த தரத்தை வழங்கி வருகிறது. அந்த தரத்தை வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கும் எங்களது முக்கியமான பங்காளர்கள் பெயிண்ட் பூசும் தொழிலாளர்களே ஆவார்கள். இதனைத் தொடர்ந்து நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தின் பிரதி பொது முகாமியாளர் தமேந்திர டி சில்வா கருத்து தெரிவிக்கையில்,
යාග ලබා දුන්නා. உலகின் 4வது மிகப்பெரிய பெயிண்ட் நிறுவனமான நிப்போன் பெயிண்டுடன் தொடர்ந்து கைகோர்த்து செயல்படும் அனைத்து பெயிண்ட் பூசும் தொழிலாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையில் இன்று கிடைக்கும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட பெயிண்ட்களான மெடிஃப்ரெஷ் ஆன்டி பாக்டீரியல் ஓடலெஸ் கூல் பெயிண்ட் ஈசி வாஷ் போன்ற தரமான தயாரிப்புகளை நிப்போன் பெயிண்ட் வழங்கி வருகிறது. அதனால் நிப்போன் பெயிண்டை தேர்வு செய்தது ஒரு சிறந்த முடிவு என்பதில் எமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படும் அனைத்து பெயிண்ட் பூசும் தொழிலாளர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். ඉතින් මම හිතන්නේ අපිත් එක්ක අත්බැඳගෙන ඉන්න පින්තාරවරුන්ට ජයෙන් ජය වේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ளோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.